சொல்லுங்க சார், என்ன நடந்தது? அண்ணா பொங்குவாளையம் காரக்குடியில் வீட்டோட வேஸ்ட்டு பொருளை கொட்ட போனோம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி இங்கே கொட்டக்கூடாது, போடு வச்சுன்னு தெரியலன்னு கேட்டாங்க. ஏன் கொட்டவங்க வேஸ்ட்டு பொருள் வீட்டில் உள்ளவங்க வீடு க்ளீன் பண்ணணும்னு சொன்னோம். அவர் போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார். சரி கொட்டிங்க, ஒரு ஓரமாக கொட்டி பேர் பின்னாடி சரின்ட்டோம். பின்னாடி ஒரு 6-7 பேர் வந்தாங்க. எப்படி கொட்டலாம் அப்படின்ட்டு, நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, வண்டி விட மாட்டோம் அப்படின்னு மிரட்டினாங்க. அப்புறம் பணம் 10,000 கொடுங்க அப்படின்னாங்க. 10,000 இல்லைங்க, இந்த பொருளுக்காக 10,000 கொடுக்கணும், நாங்கள் லோக்கல் வாங்கன்னு கேட்டோம். கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லைங்க, முடியாதுங்க, நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வாங்க, அங்கே வாங்க, அங்கே வாங்க அப்படின்னாங்க. எங்கள் மன உளைச்சலில் வீட்டு வேலை நடந்தது. இதில் 5,000 பணம் கேட்டாங்க, கொடுத்தோம். 5,000 கொடுத்த கூட வண்டியை விட்டாங்க. வீட்டு வரி ரசீது போட்டு தரேன்னு சொன்னாங்களா? வீட்டு வரி ரசீது போட்டு தர்றோம், இது கொட்டக்கூடாது அப்படிலாம் மிரட்டினாங்க. வீட்டு வரி ரசீதுனா அதாவது இந்த குப்பையை கொட்டுறதுக்கு ரசீது போடுறேன்னாங்களாண்ணே? ஆமாம், ரசீது போட்டு தரேன் நாங்களா? அந்த 5,000க்கு பில்லு போட்டு தரேன்னாங்களா அப்படின்னாங்க. சொல்லவும் பணத்தை கொடுத்துட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். வாடகை ஆட்டோவில் போயிருந்தோம். எவ்வளோ நேரத்தில் பில்லு போட்டு தரேன்னாங்க? எவ்வளோ நேரத்தில் போட்டு தரேன்னு சொல்லுங்க, போட்டு தர்றோம் அப்படின்னாங்க. எவ்வளோ நேரம்னு சொல்லுங்க. நான் சரி எனக்கு யாரும் தெரியாது, அதனால சரி தெரிஞ்சாலும் சொல்கிறேன். சரி 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 சரி. தலைவர்கிட்ட கொண்டு போய் பேசிட்டு அதுக்குள்ளே பணம் என்ன பண்ணணும், என்ன பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணணும் பண்ணிவிட்டு சரிண்ணா பண்ணிக்கலாம். சரிண்ணா, ஓகே. ஓகே. ஒரு நிமிஷம்.